கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். கரூர் மருத்துவமனை முழுவதும் மரண ஓலங்களும் ஆம்புலன்ஸின் சைரன் சத்தங்களும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றன. மேலும் பலர் கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளதால் மேலும் உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. தொடர்ந்து அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதே சமயம் பலியானவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு பிறகு அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. அதே சமயம் முதல்வர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் அன்பில் மகேஷ் உள்ளிட்ட அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கரூரில் சிகிச்சைகளை மேற்பார்வையிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தவேகா கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மீது கரூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கொலையாகாத மரணம், அதேபோல மரணம் விளைவிக்கும் செயல் செய்தல், பிறர் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துதல் உட்பட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது BNS பிரிவுகள் 109, 110, 125B, 223 ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்விக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த விசாரணையின் அடிப்படையில் விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். ஆணையம் சொல்லுகிற அந்த அறிக்கையின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். யார் கைது செய்யப்படுவார், யார் கைது செய்ய மாட்டார், நீங்கள் கேட்கிற எந்த இடத்தோடு கேட்கிறீங்களோ அதுக்கெல்லாம் நான் உட்படுவதற்கு தயாராக இல்லை. விரைவில் தருவதற்கான முயற்சி நிச்சயமாக ஈடுபடும்.